பட்ஜெட் நேற்று தாக்கலாயிருக்கு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்னு பிரதமர் மோடி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? அது நிர்மலா சீதாராமன் அவரிடத்தில் கூட ஒரு கொஷின் கேட்டாங்க, மிடில் கிளாஸுக்கு என்ன இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அதான் பட்ஜெட். அதாவது ஆணவத்தனமான ஒரு அகம்பாவத்தோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு, தன்னை எதிர்த்து யாருமே எந்த கேள்வியும் கேட்டுவிட முடியாது என்கிற நிலைப்பாட்டோடு செயல்படக்கூடிய ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் கட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். அதாவது 2025 to 26 ஆண்டுக்கான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50.65 லட்சமாக இருந்தது. அதுதான் ப்ரப்போஸ்டு. ஆனால் இப்போ ரிவைஸ்டு எவ்வளோன்னு பார்த்தா இப்போ இந்த வருஷம் இப்போ பட்ஜெட் பார்க்கும்போது ரிவைஸ்டு பார்க்க முடியும். ரிவைஸ்டு பார்த்திங்கன்னா 49.6. அப்போ துண்டு எவ்வளோ வருது? கட் வெல்ஃபேர், அதே மாதிரி கட் எக்ஸ்பெண்டிச்சர். டோட்டல் பட்ஜெட்டில் கட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,3 கோடி கட்டு. அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் கட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.31 lakh crores. அதனுடைய ரிவைஸ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 lakh crores. அப்படின்னா அதோடைய கட்டு 1,44,376 crores கட்டு. இதை போய் கேட்டால் பிஜேபி காரணம் 2% கட்டலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்வான். கட்டா இல்லையா?